10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் அதுல 8.5 நிகழ்ச்சியின் செயல்பாடுகள் பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நிகழ்ச்சியின் செயல்பாடுகள் அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் எஸ் ஆனது கூறுவெளி என்க, ஏ என்பது எஸ் இன் உட்கணம், பி என்பது எஸ் இன் உட்கணம். ரெண்டு உட்கணங்கள் இருக்கு. கூறுவெளி எஸ் இன் நிகழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம ஏயும் பியவும் எடுத்துக்கிறோம். மேலும் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளும் சேர்ந்து நடைபெற்றால் அந்த நிகழ்ச்சியானது ஏ வெட்டு பி என்ற நிகழ்ச்சி. ஏ வெட்டு பிங்கிறது என்னன்னா ஏ மற்றும் பி இரண்டும் சேர்ந்து நடக்கணும். நல்லா கவனிச்சுக்குங்க. ஏ மற்றும் பி, இங்க மற்றும் அப்படின்னு இருக்கு. மற்றும் அப்படின்னா வெட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளும் சேர்ந்து நடைபெற்றால் அந்த நிகழ்ச்சியானது ஏ வெட்டு பி என்ற நிகழ்ச்சியாகும். நல்லா பாத்துக்குங்க. இங்க மற்றும் அப்படிங்கிற வார்த்தை இருந்தா ஏ வெட்டு பி. ரெண்டாவது பாருங்க, ஏ அல்லது பியில் ஏதாவது ஒன்று நடைபெற்றால் ஏ அல்லது பி அப்படின்னா அந்த நிகழ்ச்சியானது ஏ சேர்ப்பு பி எனப்படும். ஏ பார் என்ற நிகழ்ச்சியானது ஏ என்ற நிகழ்ச்சி நடைபெறாத போது நடைபெறும் நிகழ்ச்சி ஆகும். படத்தை பார்த்துக்குங்க. ஏ பார்ங்கிறது ஏக்கு வெளியே இருக்கிறது மட்டும். ஏ அல்லது பி அப்படிங்கிறது ஏயவும் பியவும் சேர்த்து எல்லாமே. அடுத்து ஏ மற்றும் பிங்கிறது ஏயும் பியும் சேர்ந்து நடந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஏ வெட்டு ஏ பார். ஏக்கும் ஏ பாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லையா? ஏ வெட்டு ஏ பார் சமம் வெற்றுக்கணும். ஏ சேர்ப்பு ஏ பார் அப்படின்னா இது வெளியே இருக்கிறது ஏ பார், இது ஏ. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த கூறுவெளி எஸ்ஸும் கிடைக்கும். ஏ வெட்டு ஏ பார் வெற்றுக்கணம், ஏ சேர்ப்பு ஏ பார் அனைத்துக்கணம். ஏகமா பி ஆகியன ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி என்ன அப்படின்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. அங்க விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்குங்க. ஏங்கிற செட் இப்படி இருக்கும், பிங்கிற செட் இப்படி இருக்கும். ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சரிங்களா? பி ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு சமம் சிக்மா ஆஃப், அதாவது கூடுதல் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு. தேற்றம். நாம இதுல ரெண்டு தேற்றங்கள் பார்க்க போறோம். ஏ மற்றும் பி ஆகியவை ஒரு சமவாய்ப்பு சோதனையின் இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பி ஆஃப் ஏ வெட்டு பி பார், அதாவது பி ஆஃப் ஏ வெட்டு பி பார் அப்படின்னா படத்துல பாருங்க, இது ஏ. பி பார்னா என்ன? பிக்கு வெளியே இருக்குது எல்லாம் இல்லையா? இப்ப ஏ வெட்டு பி பார்ங்கிறது இந்த இடம் மட்டும்தான். பி ஆஃப் ஏ வெட்டு பி பார்ங்கிறது என்ன அப்படின்னா பி ஆஃப் ஏ மட்டும் இருக்கிற இந்த இடம். அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா பி ஆஃப் ஏல இருந்து இந்த ஏ வெட்டு பியை நீங்க கழிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பி ஆஃப் ஏ வெட்டு பி பார் சமம் பி ஆஃப் ஏ மட்டும். அது எதுக்கு சமம்னா பி ஆஃப் ஏல இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பியை கழிச்சு விடுறதுக்கு சமம். அதே மாதிரி பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி அப்படிங்கிறது பி ஆஃப் ஏ பார் வெட்டு பின்னா என்ன? இந்த பக்கம் இருக்கிற இந்த இடம் இல்லையா? பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி. இந்த படத்துல தெளிவா போட்டிருக்காங்க, இங்க இருக்கு. அதாவது இது பி ஆஃப் பி மட்டும். இது எப்படி கிடைக்கும்னா பி ஆஃப் பில இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பி இந்த இடத்த கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி சமம் பி ஆஃப் பி மட்டும். அது எப்படி கிடைக்கும்னா பி ஆஃப் பில இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பிய கழிச்சா கிடைக்கும். இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு பி பார் சமம், அதாவது ஏ வெட்டு பியவும் ஏ வெட்டு பி பாரையும் நம்ம சேர்க்கிறோம். படத்துல பாத்துக்குங்க. ஏ வெட்டு பி பார் அப்படிங்கிறது இந்த இடம், ஏ வெட்டு பிங்கிறது இந்த இடம். ரெண்டையும் சேர்க்கிறோம். சமம் ஏ வெட்டு, அதாவது இது என்ன விதி அப்படின்னா பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதியில ஏ வெட்டு இதை நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். அப்ப இங்க பி சேர்ப்பு பி பார்னு கிடைக்கும். சரிங்களா? பி சேர்ப்பு பி பார். பியவும் பி பாரையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? எந்த கணத்தையும் அதோட நிரப்பு கணத்தோட சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? கூறுவெளி கிடைக்கும். அதனால பிய பி பாரோட சேர்க்கும் போது நமக்கு கூறுவெளி கிடைக்குது. ஏவை கூறுவெளியோட வெட்டு எடுக்கும் போது நமக்கு ஏவே கிடைக்குது. ரெண்டாவது வாங்க, ஏ வெட்டு பி கூட ஏ வெட்டு பி பார நாம வெட்டு எடுக்கிறோம். சரிங்களா? ஏ வெட்டு பின்னா இந்த இடம், ஏ வெட்டு பி பாருனா இந்த இடம் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் நாம வெட்டு எடுக்கிறோம். வெட்டு எடுக்கும்போது இந்த ஏ வெட்டு அப்படிங்கறத பங்கீட்டு விதிப்படி நீங்க வெளியே எடுத்துக்கிறீங்க. அப்ப இங்க பி வெட்டு பி பார் உள்ள இருக்கு. சரிங்களா? பி வெட்டு பி பார், அதாவது ஒரு கணத்துக்கும் அதே கணத்தோட நிரப்பு கணத்துக்கும் வெட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்று கணம் தான் கிடைக்கும். அதனால ஏ வெட்டு வெற்று கணம். வெற்று கணத்தோட ஒரு கணத்தை வெட்டு எடுத்தீங்கன்னா வெற்று கணமே தான் கிடைக்கும். எனவே ஏ வெட்டு பி மற்றும் ஏ வெட்டு பி பார் ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். சரிங்களா?
ஏ வெட்டு பி மற்றும் ஏ வெட்டு பி பார் ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஏன் அப்படின்னா ஏ வெட்டு பிக்கும் ஏ வெட்டு பி பாருக்கும் வெட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வெற்றுக்கணம் கிடைச்சிருக்கு. அதனால அவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவற்றின் சேர்ப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஏன்னு கிடைச்சிருக்கு. பி ஆஃப் ஏ சமம் பி ஆஃப் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு பி பார். அதை இங்க எழுதியிருக்கோம். அதாவது இந்த லைனுக்கு பி ஆஃப் எழுதியிருக்கோம். பி ஆஃப் ஏ சமம் பி ஆஃப் ஏ வெட்டு பி பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி பார். அடுத்து இதுல பி ஆஃப் ஏ வெட்டு பி பார் தான் நமக்கு வேணும் இல்லையா? அதனால இதை இந்த பக்கம் கொண்டு வந்து நீங்க கழிச்சிடுறீங்க. கழிக்கும் போது பி ஆஃப் ஏ வெட்டு பி பார் சமம் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு உங்களுக்கு கிடைக்குது. இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இதுதான் ஏ வெட்டு பி பார், இது ஏ வெட்டு பி. சோ இது வேணும்னா உங்களுக்கு பி ஆஃப் ஏல இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பிய கழிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பி ஆஃப் ஏ வெட்டு பி பார் சமம் பி ஆஃப் ஏ மட்டும் சமம் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. கணங்களின் பங்கீட்டு விதியின்படி ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ பார் வெட்டு பி சமம். அதாவது இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். இதுலயும் அதே மாதிரி வெட்டு பி அப்படிங்கிறது ரெண்டுலயும் பொதுவா இருக்கா, அதை இந்த பக்கம் வெளியே எடுத்துட்டீங்க. அப்ப இங்க ஏ சேர்ப்பு ஏ பார் கிடைக்கும். வெட்டு பி சமம் ஏ சேர்ப்பு ஏ பார்ங்கிறது எஸ் வெட்டு பி. எஸ் வெட்டு பி அனைத்து கணத்து கூட ஒரு கணத்தை நாம அதனுடைய உட்கணத்தை வெட்டு எடுக்கும் போது அதனுடைய உட்கணமே தான் கிடைக்கும். அதனால பி. அடுத்து ஏ வெட்டு பி வெட்டு ஏ பார் வெட்டு பி கண்டுபிடிக்கிறோம். இதுலயும் வெட்டு பி பொதுவா இருக்கு, அதை நாம இந்த பக்கமா வெளியே எடுத்திருக்கோம். அப்ப இங்க ஏ வெட்டு ஏ பார் இருக்கும். ஏ வெட்டு ஏ பார் வெட்டு பி சமம் ஏ வெட்டு ஏ பார் என்ன அப்படின்னா வெற்றுக்கணம். ஒரு கணத்துக்கு அதனுடைய நிரப்பு கணத்தோட வெட்டு எடுத்தீங்கன்னா வெற்றுக்கணம் கிடைக்கும். வெற்று கணத்தை எந்த கணத்தோட வெட்டு எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றுக்கணம் தான் கிடைக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏ வெட்டு பியும் ஏ பார் வெட்டு பியும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவைகளின் சேர்ப்பு பி. ஆகையால் பி ஆஃப் பி சமம் பி ஆஃப் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ பார் வெட்டு பி. சேர்ப்பு அப்படின்னா பிளஸ் இல்லையா? அதனால பி ஆஃப் ஏ வெட்டு பி பிளஸ் பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி. நமக்கு பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி தான் வேணும், அதனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். பி ஆஃப் ஏ வெட்டு பி எந்த பக்கம் கொண்டு வரும்? பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னு கிடைக்குது. அதாவது பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி சமம் பி ஆஃப் பி மட்டும் சமம் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு. முன்னேற்ற சோதனை பி ஆஃப் ஏ மட்டும். பி ஆஃப் ஏ மட்டும் அப்படின்னா நீங்க வெண்படத்தை வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இது ஏ இது பி. ஏ மட்டும் அப்படின்னா இந்த இடம் தான் இல்லையா? இந்த இடம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பி ஆஃப் ஏவில இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பிய கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதாவது இது எதுக்கு சமம்னா பி ஆஃப் ஏ வெட்டு பி பாருக்கு சமம். அடுத்து வாங்க, பி ஆஃப் ஏ பார் வெட்டு பிங்கிறது எதுக்கு சமம்? பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி அப்படிங்கிறது இந்த இடம் இல்லையா? இந்த இடம் நமக்கு எப்படி கிடைக்குது? பி ஆஃப் பில இருந்து பி ஆஃப் ஏ வெட்டு பிய கழிக்கும் போது கிடைக்குது. அடுத்து பாருங்க, ஏ வெட்டு பி மற்றும் ஏ பார் வெட்டு பி ஆகியவை டேஷ் நிகழ்ச்சிகள். படத்துல பாத்துக்குங்க, இது ஏ வெட்டு பி, ஏ பார் வெட்டு பிங்கிறது இது. ரெண்டும் எப்படி இருக்கு? ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகளா இருக்கு. பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார் சமம் என்ன? பாருங்க, இது ஏ இது பி. ஏ பார் பி ஆஃப் ஏ பார் அப்படின்னா ஏக்கு வெளியே இருக்குதெல்லாம் இல்லையா? இப்ப பி ஆஃப் பி பார் பாருங்க, பி பார் அப்படிங்கிறது பிய விட்டுட்டு மீதி எல்லாம். சரிங்களா? கேள்வி என்ன? பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார். பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி பார்ங்கிறது இந்த ரெண்டு வட்டத்தையும் விட்டுட்டு இதுக்கு வெளியே இருக்கிறது இல்லையா? இப்படின்னா என்ன? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி த ஹோல் பார். சரிங்களா? 5. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் அப்படின்னா ஏ இப்படி இருக்குன்னா பி இப்படி இருக்கும். அதாவது ஏக்கும் பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஏ வெட்டு பில எதுவுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். வெற்றுக்கணம். ஏ வெட்டு பி வெற்றுக்கணம். அப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி என்ன? 0. பி ஆஃப் ஏ வெட்டு பி சமம் 0.3. பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி சமம் 0.45 எனில் பி ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா இங்கதான் இருக்கு. பி ஆஃப் ஏ பார் வெட்டு பி சமம்
P of B minus P of A வெட்டு B. இதுல போடுங்க. P of A bar வெட்டு Bங்கிற இடத்துல என்ன போடணும்? 0.45 சமம். ஃபார்முலா படி P of B minus P of A வெட்டு B. P of A வெட்டு Bங்கிறது 0.3 இல்லையா? P of B வேணும்னா இது அந்த பக்கம் கொண்டு போய் கூட்டுங்க. அதாவது 0.45 கூட 0.3 நீங்க கூட்டுறீங்க. கூட்டுனீங்கன்னா இங்க 0 போட்டுக்குங்க. 5, 7.0 என்ன கிடைக்குது? P of B 0.75. நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் பாருங்க. A மற்றும் B ஆகியவை ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள் எனில் P of A சேர்ப்பு B சமம் P of A plus P of B minus P of A வெட்டு B. A, B மற்றும் C ஆகியவை ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் எனில் P of A சேர்ப்பு B சமம் P of A plus P of B plus P of C minus P of A வெட்டு B minus P of B வெட்டு C minus P of A வெட்டு C plus P of A வெட்டு B வெட்டு C. நிரூபணம். SI கூறு வழியாக உடைய ஒரு சமவாய்ப்பு சோதனையில் A மற்றும் B ஆகியன ஏதேனும் இரண்டு நிகழ்ச்சிகள் என்க. வெண்படத்திலிருந்து இதான் வெண்படம். A மட்டும் A வெட்டு B மட்டும் B மட்டும் ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? இதை மூணா பிரிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாகம், இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஆகையால் P of A சேர்ப்பு B நாம எப்படி எழுதிக்கலாம்னா P of A மட்டும் A வெட்டு B அப்புறம் B மட்டும் இதனுடைய சேர்ப்பா எழுதிக்கலாம். இப்ப நாம தனித்தனியா பிரிக்கிறோம். ஏன்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் இல்லையா? அதனால இது A மட்டும் P of A வெட்டு B பிளஸ் P of B மட்டும்னு பிரிஞ்சிருது. இப்ப A மட்டும் அப்படின்னா நம்ம இப்பதான் ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம். P of A மைனஸ் P of A வெட்டு B. P of A வெட்டு B அப்படியே வச்சுக்கிறோம். B மட்டும் P of B மட்டும் அப்படின்னா P of B மைனஸ் P of A வெட்டு B. சரிங்களா? இதுல ஒரு P of A வெட்டு B ஒரு P of A வெட்டு B யோட கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற P of A பிளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B தான் P of A சேர்ப்பு B. அடுத்து இரண்டாவது ஃபார்முலாக்கு போறோம். ABC ஆகியன சமவாய்ப்பு சோதனையில் S என்ற கூறுகளில் ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் என்க. அப்படி இருக்கும்போது D நம்ம B சேர்ப்பு Cன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு ரெண்டு கணங்களுக்கான ஃபார்முலா இப்ப தெரியும். அதுல அப்ளை பண்ணிடலாங்கிறதுக்காக D B சேர்ப்பு Cன்னு நாம எடுத்துக்கிறோம். அப்ப P of A சேர்ப்பு B சேர்ப்பு C சமம் P of A சேர்ப்பு D. இப்ப இந்த ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்றோம். P of A பிளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு D அப்படின்னு. இப்ப இதை பிரிக்கும் போது இது P of A Dக்கு பதில் இப்ப B சேர்ப்பு C போட்டுறீங்க மைனஸ் P of A வெட்டு B சேர்ப்பு Cன்னு போட்டுறோம். பாருங்க. அதுக்கப்புறம் P of A அப்படியே இருக்கு. P of B சேர்ப்பு Cக்கு இந்த ஃபார்முலா மறுபடியும் அப்ளை பண்றோம். P of B பிளஸ் P of C மைனஸ் P of B வெட்டு Cன்னு வரும். மைனஸ் இதுக்கு பங்கீட்டு விதி அப்ளை பண்றீங்க. P of A வெட்டு B சேர்ப்பு A வெட்டு C. அடுத்த லைன்ல P of A, P of B, P of C மைனஸ் P of B வெட்டு C. இதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம். சரிங்களா? P of A சேர்ப்பு B சமம் P of A பிளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு Bங்கிற இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். இதை ஏனும் இதை Bன்னு எடுத்துக்கிறோம். இப்போ P of A இங்க ஏன் மைனஸ் போட்டிருக்குன்னா இங்க போட்டிருக்க மைனஸ் இங்க எல்லாருக்கும் சொன்னோம் இல்லையா? அதனால எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. P of A வெட்டு B அடுத்து மைனஸ் P of A வெட்டு C பிளஸ் இந்த ரெண்டுக்கும் வெட்டு A வெட்டு B வெட்டு A வெட்டு C. இதுல A பொதுவா இருக்கு இல்லையா? அதனால இதை A வெட்டு B வெட்டு Cன்னு மாத்திக்கிட்டாங்க. மிச்சம் அப்படியே தான் இருக்கு பாருங்க. P of A பிளஸ் P of B பிளஸ் P of C மைனஸ் P of A வெட்டு B இதை எடுத்து இங்க எழுதியிருக்காங்க. அடுத்து B வெட்டு C எழுதியிருக்காங்க. அடுத்து A வெட்டு C C வெட்டு Aன்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஈஸியா ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா P of A சேர்ப்பு B சமம் P of A பிளஸ் P of B மைனஸ் P of A வெட்டு B. இங்க A தனியா B தனியா C தனியா அதெல்லாம் பிளஸ்ல இருக்கும். அப்புறம் A வெட்டு B B வெட்டு C A வெட்டு C இதெல்லாம் மைனஸ்ல இருக்கும். கடைசியா இது எல்லாத்துக்கும் வெட்டு போட்டு அதை பிளஸ்ல நீங்க எழுதிக்கணும். செயல்பாடு 5 நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தை பின்வரும் முறைகளில் சுலபமாக எழுதலாம். P of A சேர்ப்பு B வேணும்னா S1 மைனஸ் S2ன்னு எழுதிக்கலாம். P of A சேர்ப்பு B சேர்ப்பு C வேணும்னா S1 மைனஸ் S2 பிளஸ் S3ன்னு எழுதிக்கலாம். இதுல S1ங்கிறது ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடப்பதற்கான நிகழ்தகவுகளின் கூடுதல்.
S2ங்கிறது 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடப்பதற்கான நிகழ்தகவுகளின் கூடுதல். S3ங்கிறது 3 நிகழ்ச்சிகள் மட்டும் நடப்பதற்கான நிகழ்தகவுகளின் கூடுதல். அப்போ P of A சேர்ப்பு B ல P of Aவும் P of Bயும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது S1. அடுத்து A விட்டு Bங்கிறது 2 நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது S2. அதே மாதிரி P of A சேர்ப்பு B சேர்ப்பு Cக்கு P of A, P of B, P of C இது மூணும் ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறது. இது 2 நிகழ்ச்சி நடக்கிறது. இது 3 நிகழ்ச்சி நடக்கிறது. இதே மாதிரி P of A சேர்ப்பு B சேர்ப்பு C சேர்ப்பு Dக்கு நிகழ்தகவை நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத ட்ரை பண்ணுவோமா? P of A சேர்ப்பு B சேர்ப்பு C சேர்ப்பு D என்ன வரும்? முதல்ல எல்லாம் தனித்தனியா இல்லையா? தனித்தனியானா P of A plus P of B plus P of C plus P of D. அடுத்து 2 சேர்த்து ஓகேங்களா? 2 சேர்த்துனா P of A வெட்டு B minus P of B வெட்டு C minus P of C வெட்டு D minus P of A வெட்டு D. அதாவது எப்படி போட்டுக்கணும்னா A, B, C, D அப்படின்னு போட்டுக்குங்க. A வெட்டு B எழுதிட்டோமா? B வெட்டு C எழுதிட்டோமா? C வெட்டு D எழுதிட்டோமா? A வெட்டு D எழுதிட்டோமா? அப்படின்னு பார்த்துக்கணும். இது எழுதியாச்சு இல்லையா? அதுக்கு பிறகு B வெட்டு D, A வெட்டு C எழுதிட்டோமான்னு பார்த்துக்கணும். அப்போ மைனஸ் P of B வெட்டு D மைனஸ் P of A வெட்டு C. வேற ஏதாவது எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இது அவ்வளவுதான். அதனால நாம அதை நிறுத்திக்கிறோம். அடுத்து பிளஸ் இப்போ 3 எழுதணும் இல்லையா? P of A வெட்டு B வெட்டு C பிளஸ் B of B ல ஆரம்பிச்சுக்குங்க. B வெட்டு C வெட்டு D. அடுத்து C ல ஆரம்பிச்சுக்குங்க. P of C வெட்டு D வெட்டு A. அடுத்து D ல ஆரம்பிச்சுக்குங்க. P of D வெட்டு A வெட்டு B. எப்படி போட்டுக்கணும்னா A, B, C, A, B, C, D போட்டுக்குங்க. A ல இருந்து B, B ல இருந்து C. A ல ஆரம்பிச்சோம். அடுத்து B ல ஆரம்பிச்சுக்குங்க. B ல இருந்து C, C ல இருந்து D, D ல இருந்து A. அடுத்து C ல ஆரம்பிச்சோம். C ல இருந்து D, D ல இருந்து A, A ல இருந்து B. இப்ப D ல ஆரம்பிச்சீங்கன்னா D ல இருந்து A, A ல இருந்து B, B ல இருந்து C. இதுக்கு மேல A ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அதை ஏற்கனவே நம்ம போட்டோம். அதனால இதை இதோட நிறுத்திக்கலாம். கடைசியில மைனஸ் 4 சேர்த்து போட்டீங்கன்னா P of A வெட்டு B வெட்டு C வெட்டு D. நன்றி மாணவர்களே.